ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவிக்ஷன் அப்டேட்டோடு தான் நான் வந்திருக்கேன். இந்த வாரம் எவிக்டான பர்சன் வந்து சத்யா தான். ஸோ ரொம்ப நாள் அவர் எவிக்ட் ஆக வேண்டியது. 2 வாரம் கேப்டனாலாம் இருந்தார். அப்புறம் ஒரு வீக்கில் அவர் கொஞ்சம் டெவில்ஸ் வெர்சஸ் ஏஞ்சல்ஸ் டாஸ்கில் அவருக்கும் முத்துக்குமரனுக்கும் ரொம்ப முட்டிக்குச்சு. அப்புறம் அவரும் முத்து கூட்டி வச்சு பேசினேன் அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் நமக்கு எபிசோடில் காட்டலை. முத்து சத்யாட்ட பேசினது மட்டும்தான் காமிச்சாங்க. அவர் இன்றைக்கி கூட மார்னிங் வந்து கேமராவில் என்ன பேசிகிட்டு இருந்தார்னா, எனக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரம்யாவையும், அவர் பையன் பேர் ரயான்னு நினைக்கிறேன், ரயானையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லலை, பட் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு இப்போ ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ அவரோட வேண்டுதலுக்கு என்னங்க அவரை எவிக்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அப்டேட் படி சிங்கிள் எவிக்ஷன் தான். ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இருந்தால் ரவா லட்டு தர்ஷிகா போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா எல்லோரும் என்ன போட்டிருந்தாங்கன்னா, மிக்சராக ரவா லட்டு அப்படி தான் டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. ஸோ கடைசியாக சத்யா எவிக்ட் ஆகிட்டார். சத்யா எவிக்ட் ஆனதில் அவங்களுக்குலாம் எவ்வளோ சந்தோஷம். அப்புறம் சத்யா, அருண், விஜய் விஷாலோட கேங் இனிமேல் உடையும். ஸோ அவங்களோட ஓட்டிங்ஸ் கொஞ்சம் மாறும். இனிமேல் என்எஃப்பி இதுக்குன்னு ஓட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு உடையும் நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய சேஞ்சஸ் நடக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.